ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் ஆதி. டேண்டட் அண்ட் சீசன் 2 எபிசோட் 12 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன் இறங்கிடலாமா? போன எபிசோட் எங்கே முடிச்சாங்க தான் கண்டினியூ பண்ணுறாங்க. போன எபிசோடு பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஒரு புத்தர் ரோபோட் மாதிரி மாற்றிருப்பாங்களே. இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரோல், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரியாமல் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கைஜு கிட்ட வந்துட்டு இருக்க ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிண்டா வந்துட்டு மேனுவல் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க, இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிமா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு மற்றவங்களாம் கத்திக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம் பட்டன் நமக்குங்க அப்படின்னு சொல்ல கை தனியாக போகுது, முதுகில் இருந்த ஒரு பேனல் தனியாக போயிட்டு இருக்கு. உட்காரன் வெளியே வந்துடுறான். ஒரு கை பார்த்தா அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னென்னவோ பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவன் மேனுவல் எடுத்து படிக்கிறான். ஓ அப்படிதானா அப்படின்ற மாதிரி பார்த்து அவன் பார்த்துட்டு இருக்க. டக்குனு அந்த கைஜு வந்து எட்டி ஒரே மிதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு துவச்சி எடுக்குது அந்த ரோபோட்டை, அடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்கு. உட்காரன் பார்த்தீங்கன்னா வெளியே எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி பார்த்தா அவன் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக அந்த ரோபோட்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதே டைமில் பார்த்தா ஈவிலையும் வெளியே வந்துடுறான். வந்துட்டு அவனை அந்த கைஜு மிதிக்க பார்க்க இவன் அந்த கைஜு தூக்கி போட்டுறான். ஸோ ஈவிலோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இங்கே காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா அந்த கைஜு வந்துட்டு அதோட எலக்ட்ரிக் பவர் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா இவ்வளோ பெருசாக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பார்த்து பண்ணிட்டு இருக்க. இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் அட்டாக்கை நிறுத்திடுதா. ரோபோட் தான் அட்டாக் ஆரம்பிச்சிருது. லைக் இப்போ அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு ரோபோட் ஃபார்ம் எடுத்துருது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு நீங்கள் மெகசாட் மாதிரி, பவர் ரேஞ்சர் மெகசாட் மாதிரி, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிம் மாதிரி இதை நீங்கள் கவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெறும் இந்த உருவத்தை மட்டும் மாற்றுறது கிடையாது கற்பனையில், இந்த ஃபைட்டிங்குமே கற்பனை தான். ஸோ நான் ஃபைட்டை கற்பனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மோமோ பேச வர வாயமுறை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அந்த பேசத்தை கட் பண்ணி விட்டுறான். இப்போ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. பயபில் பார்த்தீங்கன்னா இப்போ இவன் அதை போட்டு பொழந்து எடுக்கிறான். அது பீம்ஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண பீம்ஸை டிஃப்ளெக்ட் பண்ணுறான். அதை முடிச்சு தூக்கி அடிக்கிறான். வாழை பிடிச்சி தூக்கி சிட்டியில் தூக்கி போட்டுறான். இப்போ அங்கேயுமே ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கேயுமே ஃபைட் போயிட்டு இருக்கு. அதோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சிடறான். அதை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக், நம்ம கிண்டாவோட ஃப்ளாஷ்பேக் தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்டம், அந்த ரோபோட் விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இதோ ஒட்டாக்கு வந்துட்டான்டா, கலெக்ட் பண்ணிட்டான்டா அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா அவன் போகும்போது திடீர்னு சைக்கிள் அடிச்சவனுங்க, டேய் இதெல்லாம் இன்னுமாடா கலெக்ட் பண்ணிட்டு இருக்க, சின்ன பொலத்தனமா இதெல்லாம் இன்னும் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதை பார்த்தீங்கன்னா அந்த கண்டம் ரோபோட்டை அவன் எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி கண்டம்ன்றதை எங்கள் பேர் லைட்டாக கொஞ்சம் உல்ட்டா பண்ணி தண்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க. தண்டமா ஏதோ ஒன்று பேர் அப்படி பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ கட் பண்ணி அப்படியே இந்த ரோபோட்டை காட்டுறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஆளானா நான் ரோபோட் பார்க்கக்கூடாதா, நான் ரோபோட்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாதா, நான் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அது கூட எங்கேயும் சண்டை போட்டிருக்கான். நான் இந்த என்னைக்காச்சும் ஒரு நாள் ரோபோட்ஸை ஹேண்டில் பண்ணுவேன்னு நினச்சேன், அந்த லைஃப் இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி இப்போ அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இது இப்போ இது இன்விசிபிளாக மாதிரி அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த தலையை அட்டாக் பண்ண கிட்டத்தட்ட அந்த ஏர் பேக்ஸ்லாம் சுற்றி இருந்தது பார்த்தீங்கன்னா அவனை போட்டு நெருக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவன் சாவர மாதிரி போக அந்த சீட் அமுக்கி வெளியே வந்தார் அப்படின்னு உட்காரன்னு சொல்ல, கையாட்ட மாட்டான்றான்னு சொல்ல கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மோமோ வந்துட்டு அவள் பவரை யூஸ் பண்ணிடுறா. ஸோ இப்போ அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா வெறும் அதோட பவர் மட்டும் கிடையாது, உள்ள இருக்கிறவங்களோட பவரையுமே அது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது மோமோவோட பவரை யூஸ் பண்ணி அந்த கைஜுவை பார்த்தீங்கன்னா அவள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஐராவோட பவருமே கூட சேர்ந்தது. ஐராவோட அந்த ஒரு முடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கைஜுவை ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. டே உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி மோமோவும் ஐராவும் இப்போ கிண்டாவை திட்டிட்டு இருக்காங்க. டே உன்னால எனக்கு வாந்தியை வந்துட்டு போடுறக்கடா, இதை நான் இப்போ முடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணி வானத்தில் தூக்கி போட்டுறாங்க. தூக்கி சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்போ தெரியுதா இந்த மாதிரி சுத்தனா கொமட்டுறது எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதை வானத்தில் தூக்கி போட உட்காருன்னு பார்த்துட்டு டே அவங்க ஏதோ பண்ண போகிறாங்கடா, வாடா ஓடிடலாம் அப்படின்னு ஈழுவையை கூட்டிட்டு ஓட இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருந்து அதை தூக்கி கீழே அடிக்கிறா. நீ இந்த மாதிரி கைஜுவா பஞ்சு கிக்கெலாம் பண்ணக்கூடாதுரா, இப்போ பாரு பாமை தூக்கி போகிற மாதிரி இப்படி தூக்கி போடுறேன் அப்படின்னு தூக்கி தரையில் அடிச்சிட்றான். அடித்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா அது அடி வாங்க மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஏதோ காற்று போன பலூன் மாதிரி சுருங்கி கீழே விழுந்துருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேனுமே போக இப்போ அது ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுது. இப்போ சிட்டிங் நடுவில் இருந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு டே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. நட்டு ஊருக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெகசாட் மாதிரி ரோபோட் இருக்கிறதெல்லாம் பார்க்க இப்போ எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு கேட்க இமேஜின் பண்ணி அப்படியே கற்பனை பண்ணி எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்ல இப்போ அதை ஒரு யூஎஃப்ஓவாக மாற்றி அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டேரெக்டாக அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு போய் வீட்டையும் மாற்றிடுறாங்க. இப்போ ஐராக்கும் மோமோக்கும் முடியல, வாமிட் வர மாதிரி இருக்குது. அவங்களும் வாமிட் பண்ண போயிடுறானுங்க. கிண்டா பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக ரோபோட்டை ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். சைடில் கட் பண்ணி உட்காரன்னா காட்டுறாங்க. அதே சீனை இவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காட்டுறாங்க. பயபில் பார்த்தீங்கன்னா அந்த கைஜு இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா சுருங்கிருச்சுல, அதை பார்த்தீங்கன்னா பார்க்க போயிருக்கான். அண்ட் ஈவில் இவன்ட்டு ஒரு பக்கம் போக இதெல்லாம் பண்ணாதரான்னு சொல்ல, சும்மா இதை பண்ணாத அதை பண்ணாத எனக்கு ஆர்டர் கொடுக்காதரா அப்படின்னு அவன் சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சூடாக்கிற ஒரு மீட் பண்ண வாங்கி கொடுத்து அப்படியே அவனை மனுஷனாக மாற்றிடுறான். மாற்றி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கைஜு எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கைஜு சின்னதாக தான் இருக்குது, தூக்கின்னு ஓடிடலாம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கின்னு ஓடுறா கைப்பில் ஓடுறான்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி மக்களுமே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால துரத்த முடியல, பாதியாக குறைஞ்சிடறானுங்க. இப்போ டேரெக்டாக தூக்கிட்டு எப்படியோ ஐஎஸ்ஏவோட அந்த ஒரு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இப்போ கிண்டா வெளியே வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி அவன் பெணாத்திக்கிட்டு இருக்க. எப்போ அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் ஜிஜி அவனை பாராட்டிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அங்கே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு.
நீங்கள் இந்த மாதிரி ரோபோட்ஸ் கிட்ட இந்த உலகத்தை காப்பாற்றுறீங்களா அப்படி மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு அந்த கோல்டன் பால் வேணும், அப்போ இந்த கோல்டன் பாலுக்கு ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், இந்த உலகத்தை காப்பாற்ற நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கிண்டா அவன் இப்போ ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போயிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைஜோட வாயை நம்ம உட்காரன் பொழந்து பார்க்குறான். உள்ளுக்குள்ளே யாரோ ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் ஜிப் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இது ஜிப்பு அப்படின்னு பிடிச்சி எடுக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலி இந்த கைஜோ ஒரு சூட்டுங்க, இது ஒரு சூட்டில் இருந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி மோமாவை காட்டுறாங்க. மோமா பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு இருக்கா. டே கண்ணாடி, இந்த வீட்டை எனக்கு சரி பண்ண ஹெல்ப் பண்ணுவேடா அப்படின்னு நம்ம கிண்டா கிட்ட கேட்க, அவள் எதையோ பார்த்து ஷாக் ஆகிறா. என்னடான்னு பார்த்தா அந்த உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சு, அந்த உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சு நம்ம உட்காரோட கிஸ் அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவள் கையில் இருந்த அந்த ஒரு நானோ ஸ்கினை பார்த்தீங்கன்னா நசுக்க, வீடு வெடிக்க. எக்ஸாக்ட்லி இந்த சீன் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் லாஸ்ட் சீன் வந்துச்சுல, கென்டாக்கு கொரா சீனை, அதே சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த பிளாஸ்ட்டை. அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடியுது. இந்த சீசன் 2வே முடியுது. சீசன் 3 அடுத்த வருஷம் ஏப்ரல் வரப்போகுது. அண்ட் உள்ளுக்குள்ள அந்த பொண்ணோட பேர், ஸ்பாய்லர் அலர்ட், நீங்கள் அனிமே மட்டும் பார்த்தீங்கன்னா இதை கத்தோட கட் பண்ணிடுங்க, ஸ்பாய்லர் சொல்ல போகிறேன். மாங்கா படிக்கிற வந்தீங்கன்னா தாராளமாக பாருங்கள். உள்ள அந்த பொண்ணோட பேர் தான் பார்த்தீங்கன்னா வமோலா. சில நேரம் பார்த்தீங்கன்னா பமோரா அப்படின்னுமே சொல்லுவாங்க. அனிமேல பேர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பேர்லேயே ஒரு சில கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கு. சுமேரியன் லேஸோட லாஸ்ட் சர்வைவர் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாங்கால் இன்னுமே டீட்டெயில்டாக இருக்கும். இந்த இடத்துல இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அவள் தாங்க இந்த வீடியோ நான் சொல்லுது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோடு பற்றி? இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். அண்ட் எல்லாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருக்கங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பாய்.